உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சை தபால் நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார், மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன், மக்கள் அதிகாரம் மாநகர செயலாளர் தேவா, இடதுசாரிகள் பொது மேடை துறை மதிவாணன், எஸ்டிபிஐ இக்பால், சமூக நல்லிணக்க பேரவை சிவா, தமிழ் நீதி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பசுபதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி யோகராஜ், வல்லம் லாசர், ஒன்றிய செயலாளர்கள் மரியல் வினோத், விழார் பாஸ்கர், கருங்குளம், முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டுக் கொளுத்தி அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது. இந்திய வரலாற்றில் பல்வேறு அமைச்சர்கள் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பிறகு இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக தன்னுடைய கடமையை செய்வதற்கு மாறாக மனு தர்ம சட்டத்தை அமுல்படுத்த முயற்சிக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அம்பேத்கரை இழிவுபடுத்தியது என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களையே இழிவுபடுத்தியது என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். அதை நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக அவரை பதவி விலக்கம் செய்ய வேண்டும். இந்திய நாடாளுமன்றத்திடம் இந்திய மக்களிடமும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் அதியமான், நகர செயலாளர் மாயக்கண்ணன், ஒன்றிய செயலாளர் பழனி சுபாஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவபொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் பிரிவு நிர்வாகி திருப்பதி, ஒன்றிய செயலாளர் செல்லன், காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முருகேசன், நிர்வாகிகள் பாலா, அருண், ராசுகுட்டி, முருகன், ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதவெறி கும்பலை கைது செய், RSS கைது செய், பதவி விலகு, பதவி விலகு, மோடி அரசே பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திருவாரூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருத்துறைப்பூண்டியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பகிரங்க மன்னிப்பு கேட்டு பதவி விலக கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் ஜார்ஜ் மைக்கேல், ஒன்றிய செயலாளர் செந்தில், முத்துப்பேட்டை நகர செயலாளர் கண்ணதாசன், மாவட்ட தொண்டரணி அறிவு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராதிகா ஸ்டான்லின், துணை அமைப்பாளர் பராசக்தி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நேரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மன்னார்குடி, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாறு அஞ்சல் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் கீழ்வெளியூர் தசரதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெள்ளார் மைய ஒன்றிய துணை செயலாளர் திருநாவுக்கரசு, தெள்ளார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் காளிதாஸ், தெள்ளார் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் சுகுமாரன் ஏழுமலை, வேலு, சேகர், முருகன், சுகுமார், சஞ்சீவிராஜ், ராதாகிருஷ்ணன், அர்ஜுனன், ஐயப்பன், மணிகண்டன், மணிமாறன், ரஞ்சித், கௌதம், புருஷோத்தமன், திருமூர்த்தி, கண்ணப்பன், அஜித், அருள், வந்தவாசி மகேஷ், முருகன், ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, கட்டமலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, கௌதம புத்தர் காலம் முதல் நமக்கென வைத்திட்ட சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பரமன்குறிச்சி பஜாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டெலைட்டா, தேர்தல் பரப்புரை மாநில பொறுப்பாளர் அகமது சாகிபு, மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், விவசாய அணி மாநில துணை செயலாளர் தமிழ்வளவன், திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேல்,
கனல்வேந்தன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அர்ஜுன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன், தமிழ் குருதிகள் நிறுவன தலைவர் பிரேம் பாண்டியன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் கரிசல் பாஸ்கர், முத்தையாபுரம் முகாம் பொறுப்பாளர் ஞானகுமார், நடுவை புரட்சியாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அஞ்சல் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஜோதி பாசு, ராசிபுரம் நகர செயலாளர்கள் சுகுபலவன், பிரபு, சங்கர், ராசிபுரம் நகர்மன்ற உறுப்பினர் பழனிசாமி, ஒன்றிய செயலாளர் ராமன், பட்டணம் பேரூர் செயலாளர் இளையராஜா, கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சதீஷ், ராவணன் பவுண்டேஷன் அபிராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை ஈரோடு மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர், வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், வடமேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வன், ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கம்பர், ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை தினகரன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய வடமேற்கு அமைப்பாளர் சதீஷ்குமார், பொள்ளாச்சி நகர நிர்வாகிகள் அன்சர், அபுபக்கர் சித்திக், சையத் இப்ராஹிம், ஒன்றிய நிர்வாகிகள் முத்துக்குட்டி, மணிவேல், மாரியப்பன், சிவராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். நம்மளெல்லாம் தலைநிமிர செய்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை மாநிலங்களவையிலே இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷா பதவி விலக வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இன்று சாலை மறியல் செய்துள்ளோம். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி என்பது இதன் மூலம் ஊர்ஜிதமாகிறது. வருகின்ற தேர்தல் காலங்களிலே தேர்தல் காலங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து பொது இதிலையும் பிஜேபியை நாம் புறக்கணிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் உறுதிபட கூறுகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவண்ணாமலையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மற்றும் நிர்வாகிகள் சாரதி, மகேஷ், குணா, துரை, பிரகாஷ், பிரவீன், சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் செல்வசுந்தரம், அரவரசன், கனல்வேந்தன், விடுதலை கனல், பார்வேந்தன், வேம்பு, இனியவன், தினகரன், அரசகுமாரி, அரசவளவன், தொகுதி பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர்.
விரட்டி அடிப்போம் நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம் அனைத்து மக்களுக்கு துரோகம் விளைவித்த எங்கள் வழிகாட்டி அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்திய அமித்ஷாவே மோடியை கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் தனகோடி, மாநில செயலாளர் செங்கோலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் உதயகுமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சக்சஸ் சாமி, பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர், மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் அழகேசன், மானக்ஷா, குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து முழக்கங்களை எழுப்பினர். எங்கள் தலைவர் திருமா தலைமையில் வேறறுப்போம் சனாதனத்தை வேறறுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் கலையரசன், துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மையத்தின் மாநில செயலாளர் விடுதலை மணி, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் இப்ராஹிம் அலி, சையத் இப்ராஹிம், மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டி பாபு, உடுமலை நகர பொருளாளர் நாகூர் கனி, உடுமலை நகர பொறுப்பாளர் சக்திவேல், குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, உடுமலை ஒன்றிய செயலாளர் தம்பி மகாலிங்கம், மடத்துக்குளம் சேகர், பிழவேந்தன், சத்யராஜ், ரவிச்சந்திரன், பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பகிரங்க மன்னிப்பு கேட்டு பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவிலே பார்லிமெண்டிலே உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் உடனடியாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி அமித்ஷாவை கண்டித்து, மோடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்திய நாட்டுடைய தந்தையாக விலகிக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக இந்த நாடு மதசார்பற்ற நாடாக விளங்க வேண்டும், சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் நிலைத்து நாட்ட வேண்டும், தீண்டாமை கொடுமை அகல வேண்டும், பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும், தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றோம்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுக்கோட்டையில் 2 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சந்திரபாண்டியன், கரம்பக்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளை சக்திவேல், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் சசிகுமார், ஒலிப்புயல் ஷேக் தாவூத் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ரா தமிழ்செல்வன் தலைமையில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பகிரங்க மன்னிப்பு கேட்டு பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மைய மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் ரகு தேவராஜ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய துணை செயலாளர் சேகர், நகர பொருளாளர் சந்தீஷ், நகர தொண்டரணி செயலாளர் பிரேம் மற்றும் தமிழ் குமரேசன், நவீன் பிரகதீஷ், முத்துசாமி, ராஜா, அன்பரசன், மணி, பார்த்திபன், ராஜ்குமார், விநாயகமூர்த்தி, ராகவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு எச்சரிக்கை 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 விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை அமித்ஷாவே 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 பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூரில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் மற்றும் திருவள்ளூர் விசிக மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர் பாலாஜி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கொட்டையூர் செந்தில் மற்றும் ராபின், திலக், திலீப், பன்னீர், பேரம்பாக்கம் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்தில் காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன், தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் மற்றும் தென்னவன், ரவி, ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், நகர பொருளாளர் கஸ்பா பாலா, மாவட்ட நிர்வாகிகள் மோவூர்மதி, வானமாதேவி ராஜா, பிரபு, செல்வகுமார், பூச்சந்திரன், வழக்கறிஞர் ராமு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி, கீதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சிறுத்தை நாடு சிறுத்தை நாடு அம்பேத்கரின் பிள்ளைகள் எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் வந்தையாக கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு தேசிய வார்த்தையை புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை அவமானம்
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கோவை குமணன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு, மண்டல துணை செயலாளர் துரை இளங்கோ, தொண்டரணி துணை செயலாளர் கொங்கு சம்பத், கரிகாலன், மாநில துணை செயலாளர் கண்ணகி, நிலா மணிமாறன், கோட்டை சேது, பொன் வெங்கடேசன், சந்தோஷ் மருது, ஷஃபீக், ஆட்டோ கணேசன், மகாலட்சுமி, ரவிச்சந்திரன், வெள்ளிங்கிரி, ஆட்டோ ஜமால், ஹயாத் பாஷா, இளவேனில், சாலமன், அம்மன்குளம் மணி, ஆட்டோ சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவப்படத்தினை தீயிட்டு எரித்து அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் புதுக்குப்பம் சதுக்கத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட பொருளாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன், மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெய்வேலி நகர துணை செயலாளர் குழந்தைராஜ், நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதியமான், தொகுதி துணை செயலாளர் பாஷா பன்னீர், சுகுமார் திருவரசு, கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், SC/ST பெடேஷன் முன்னாள் தலைவர் பாலாஜி, முன்னாள் செயலாளர் செல்வகுமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் மண் திருநாவுக்கரசு, காசிநாதன், NK ராஜேந்திரன், கவிஞர் மனோகர், கல்யாணசுந்தரம், மாநில துணை செயலாளர் குரு அகிலன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட நிர்வாகிகள் ராஜேஸ்வரி, செல்வகுமாரி, தங்கமோகன், தனிகாச்சலம், ரவி, ஜோதிமணி, கிருஷ்ணமூர்த்தி, திருமலை, வசிபாலு லட்சுமணன், அஞ்சா, சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை, சட்ட மேதை அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணவாளன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் கனல்விழி, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழினி, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன், மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி ஆதவன் மற்றும் தலித் தயாளன், ஒன்றிய துணை செயலாளர் நெரும்பூர் கவியரசு, குணா, புனிதவன், விடுதலை வேந்தன், தீனா, பிரேம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வன் யேசுதாஸ் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் செல்வா, தலித் ராஜா, செல்வகுமார், தேவா, அசோக்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சமத்துவன் சக்தி, செய்தி தொடர்பாளர் தமிழ்குமரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் நித்ய பிரசாத், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட பொறுப்பாளர் உமர் பாரூக், ஆனைமலை ஒன்றிய செயலாளர் போஸ், பாபு, தங்கராஜ், உஜீர் மாசிலாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நேற்றைய பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி
அம்பேத்கர் என்ன நீங்கள் கூவிக்கொண்டே இருக்கிறீர்கள், கடவுளை கூப்பிட்டால் மேலிடம் சொர்க்கம் கிடைக்கும் என்று எங்களை அம்பேத்கரை உலக தந்தை அவர்களை அவமதிப்பு பேசி அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இந்த கடந்த 11 ஆண்டுகளாக அரசியல் சாசன சட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கமெல்லாம் அரசியல் சாசன சட்டத்தை அழித்துக் கொண்டு இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். அதனால் அவருடைய முகத்திரையை நேற்றை தான் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாரதிய ஜனதா. அந்த வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து நாங்கள் கடுமையாக அதை வன்மையாக கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் இன்று அமித்ஷாவின் கொடும்பாவியை எரித்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டுள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் ஒருங்கிணைப்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில தொண்டரணி துணை செயலாளர் ஜான்சன், தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் திருமேனி, மகளிரணி மாவட்ட செயலாளர் கௌசல்யா, மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி, வடலூர் நகர செயலாளர் தங்க வடலூர், ஜோதிமணி, வரதராஜன், சின்ராசு ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி, ஜானகிராமன், சேகர் பிரசாத், அருள் பிரசாத், தம்பிப்பேட்டை வரதராஜ், இளைய பார்த்திபன், மாவட்ட துணை அமைப்பாளர் நந்த ஆதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மைய மாவட்டம் திருமழிசை பகுதியில் திருவள்ளூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையில் பூவை மேற்கு ஒன்றிய செயலாளர் முனியன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் சித்தார்த்தன், கைவண்டூர் செந்தில், மேகலா தர்ஷனா, காஞ்சனா பரத் மற்றும் திருமழிசை நகர செயலாளர் கொடிவளவன், பூவை நகர செயலாளர் பிரபு, ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், செவ்வாய் கோதண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தியவாறு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி தேரடி தபால் நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் இணையவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி அமைப்பாளர் அன்பரசு, மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, நகர பொருளாளர் சீனுகுமார், ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித், லட்சுமணன், நகர துணை செயலாளர்கள் இருதயராஜ், ஜபருல்லா, காட்சி ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், வல்லம் ராமு, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் செந்தமிழ் செல்வன், பன்னீர்செல்வம், பழனி பாபு, ஜெயசீலன், சந்திரசேகர், ஐயப்பன், மீரான், வெங்கடேசன், அன்பு, பாண்டியன், ஸ்ரீதர், பாபு, குணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படத்தை தீயிட்டு எரித்து முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் தலைமையில் வாலஜா ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முயன்றபோது காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மேற்கு மாவட்டம் தொழுதூர் ராமநாதம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணத்தொகையன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் பெருஞ்சித்திரன், வணிகர் அணி மாநில துணை செயலாளர் தடா கணேசன், மாவட்ட பொருளாளர் செல்வம், பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் எழுத்தூர் கோபால், வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டியன், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ஜேம்ஸ், சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர் மணிவேல், ஒன்றிய துணை செயலாளர் பழனிமுத்து, சுந்தர் வலவன், மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் காந்திபதி, இளங்கோவை, ஒன்றிய அமைப்பாளர் திருமேனி, சுரேஷ், நல மகராஜன், ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ஆவட்டி நீதிவளவன், தங்கு சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விருதுநகரில் ரயில் மறியல் செய்ய முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையிலான விசி கவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து விசி கவினர் ரயில் நிலைய நுழைவு வாயில் அருகே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் ராமநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன், பரமக்குடி ஒன்றிய செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மதுரை சிம்மக்கல் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், தலைமை நிலைய செயலாளர் ஏசி பாவரசு மற்றும் ராம்குமார், பாண்டியன், புலியம்மாள், டிபிஐ முத்து, எட்வின் செல்லையா, ராணி, மரியதங்கம், பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் உள்ள காந்தி சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென அமித்ஷா உருவப்படத்தை விசி கவினர் எரிக்க முயன்றதால் போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் விசி கவினர் ஒசூர் சார் பதிவாளர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன், முதல் பணிக்குழு மாநில செயலாளர் அனிமா தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகையரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ், கலைவண்ணன், பரமசிவம், பாக்கியலட்சுமி, முருகமதி, இன்பத்தமிழன், தொல்காப்பியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர்
இதனையடுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மைய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேங்கல் பகுதியில் மாநில துணை செயலாளர் வேங்கல் பாக்சர் மணி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் காஞ்சனா பாரத் கண்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ஆர்த்தி, மணிரத்னம், துரை ஸ்ரீதர், பூந்தப்புள்ளி தொகுதி துணை செயலாளர் பாரத் கண்ணன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முன்னாள் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கே ராமதாஸ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சி டி மணிமாறன், பெரியவர் தாந்தோணி, வழக்கறிஞர் நாக சுரேஷ், முகாம் செயலாளர் கண்ணன், கலைவாணன், சத்யா, ஸ்ரீனிவாசன், சுகு, வெண்மணி, அம்பேத், பிரியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அம்பேத்கரின் வாரிசு நாங்கள், சாவர்கரின் வாரிசு நீயே, சாவர்கரின் வாரிசு நீயே. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு நகர செயலாளர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் மாநில துணை செயலர் திராவிடமணி மற்றும் முல்லை அன்பரசு, முல்லை தமிழன், காதவராயன், செந்தமிழ் சந்திப்பி, வினோதி பிரபா, பிரவீன், முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். எங்கள் தலைவன் அம்பேத்கர், எங்கள் தலைவன் அம்பேத்கர், எங்கள் தலைவன் அம்பேத்கர். திருமாவளவன் இருக்கும் வரை, திருமாவளவன் இருக்கும் வரை மோடியை உன்னை விட மாட்டோம். இன்று சிறப்பு வாய்ந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவடி பட்டாபிராம் பகுதியிலே ராமதாஸ் அண்ணனுடைய தலைமையிலே எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் உருவ பொம்மை எரிப்பு நடந்திருக்கிறது. இது நோக்கம் அமித்ஷா இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடிக்கும் மேற்பட்ட தலித்துக்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய உச்சாணி கொம்பாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை எழுதி முடித்த புரட்சியாளர் எங்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய மோடி அமித்ஷா கும்பலை கண்டிக்கிற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தலைமை தபால் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கட்சியினர் அமித்ஷாவின் திருவுருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருவளவன், மண்டல துணை செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், செய்தி தொடர்பாளர் பொதுனி வளவன், தொகுதி செயலாளர் முத்தரசு, நகர செயலாளர் மணவாளன், செயற்குழு உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிவகங்கை மாவட்ட தபால் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலையா, மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், மண்டல துணை செயலாளர் முத்துராஜ், செய்தி தொடர்பாளர் அர்ஜுன், மாவட்ட துணை செயலாளர் சுடர்மணி, சிவகங்கை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி, காளையார்கோவில் ஒன்றிய செயலாளர் வெற்றி விஜயன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் சேட் முகமது, தெற்கு ஒன்றிய செயலாளர் காளிதாஸ், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கார்த்திக், காட்சி ஊடகம் அஜித் வளவன், இளையான்குடி ஒன்றிய செயலாளர் ஜேம்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக
இன்றைய தினம் நாடாளுமன்ற அவையில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கிய அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி இழிவாக அவமதிப்புடன் பேசியுள்ளார். அதை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் சிவகங்கையில் உள்ள தபால் நிலையத்தை சிவகங்கை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் RSS அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனே மோடி அரசு பதவியை நீக்கம் செய்ய வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக உள்ளது. 40 கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 40 கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவரை ஒரு RSS கும்பல் அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை. அமித்ஷாவை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்திய அளவில் 40 கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், ஒன்றிய செயலாளர்கள் ஜான்சன், பிரபு, நகர செயலாளர் இன்பராஜ், வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் குமார், சின்னசாமி, ஆண்டி மற்றும் கொடைக்கானல் நகர ஒன்றிய உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா, வணிகரணி மாநில துணை செயலாளர் ராசுவளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் அபுதாஹிர், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ்குமார், ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் மாரிமுத்து, வீரபாண்டி, முகாம் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவின் தேச தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை RSS கும்பல், இந்துத்துவ அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அவர்கள் சனாதன சங்கிகள் RSS கும்பல் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசுவதற்கு கடுகளவு தகுதி இல்லாத மனிதர்கள். எனவே இந்திய தேசம் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய RSS அமித்ஷாவை பதவி விலக கோரியும் பகிரங்கமாக இந்திய தேசத்து மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கையோடு நாடு தழுவிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறோம். எனவே RSS அமித்ஷா அவர்களே உடனடியாக பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய நீங்கள் ஒரு நிமிடம் கூட பதவி வகிப்பதற்கு தகுதி இல்லாத மனிதர் நீங்கள். எனவே அந்த கண்டன பதிவுக்காக திருப்பூர் ரயில்வே நிலையத்தை மக்களோடு, விசிகாவோடு, சிறுத்தைகளோடு நாங்கள் இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம். பதவி விலக வேண்டும். அமித்ஷா அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய நீங்கள் பதவி விலக வேண்டும். பகிரங்கமாக இந்திய மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக்க கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா இரச்சகுளம் ஊராட்சி சந்திப்பு ஆர்கே மஹால் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் ஹசூன், கிறிஸ்தவ சமூக நீதி மாவட்ட அமைப்பாளர் சேகர் யேசுதாஸ், ஒன்றிய துணை செயலாளர் மனோசாது, மாணவர் முற்போக்கு கழகம் ஒன்றிய செயலாளர் தனேஷ் பிரபு, மாவட்ட துணை செயலாளர் கிறிஸ்டபர், தடிக்காரன் கோணம் ஊராட்சி செயலாளர் சுவாஸ், ஈசாந்தி மங்கலம் ஊராட்சி செயலாளர் பாலாஜி, தேரூர் ஊராட்சி செயலாளர் சுதாகர், வழக்கறிஞர் அணி ஜானி, ரத்னபுரம் ஆல்பர்ட், விவேக் மற்றும் புதுவின் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சிறைச்செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் பால்கிட்டு, மாநில துணை செயலாளர்கள் அந்தோணி, கோவி கணேசன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா இனியன், ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசியிருக்கிறார். அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அம்பேத்கர் என்று சொல்றவர் அவர் பதவி விலக வேண்டும். பொறுப்பிலிருந்து மோடியும் அமித்ஷாவும் இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துள்ளது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் புதுக்குப்பம் சதுக்கத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெய்வேலி NLC ST பணியாளர் நலசங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் SC ST பணியாளர் நலசங்க தலைவர் வீரபாலு, செயலாளர் மணிசேகரன், பொருளாளர் இளையராஜா, அலுவலக செயலாளர் பழனிவேல் மற்றும் SC ST நலசங்கத்தின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள். சட்டமேதையை அவமானப்படுத்திய அமித்ஷாவை மன்னிப்பு கேள். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் தலைமையில் பெண்ணாகரம் அம்பேத்கர் சிலைக்கு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீரசெங்கோலன், பரம தமிழன், ராசா, மாது, திருமாறன், விஜயகுமார், மகிழ்வளவன், செந்தில்குமார், மாதம்மாள், தனலட்சுமி, ஜீவா, கிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர் நாராயணன், ஒன்றிய துணை செயலாளர் மோகன், பிரகாஷ், சரவணன், மாரியப்பன், பேரூர் செயலாளர்கள் லட்சுமணன், அம்பேத்கர், ஆட்டோ நாகராஜ், புகழேந்தி தங்கமணி, கார்த்திக், ரமேஷ், மாறன், துரை, பெருமாள், மூர்த்தி, இளையராஜா, மோகன், தமிழரகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பில் தொகுதி பொறுப்பாளர் ஆட்டோ நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய நாடு எங்கள் நாடு. இந்திய நாடு திராவிட நாடு. இந்திய நாடு
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தென்காசி ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தென்காசியிலிருந்து மதுரை செல்ல இருந்த ரயிலை மறிக்க முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அமித்ஷா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பண்பொடி செல்வம், ஜான் தாமஸ், வசந்தகுமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ்செல்வன், பாக்கியராஜ், குமார், ஒன்றிய செயலாளர்கள் கமல்துரை, அரசு, தங்கராஜா, மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர்கள் துர்காதேவி, வெற்றி செல்வி, கஸ்தூரி, மாவட்ட பொறுப்பாளர்கள் முருகையா, பாக்கியநாதன், கார்த்திக், அன்பழகன், பேரூர் செயலாளர்கள் பாபு, மாரிமுத்து, ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷாவை கைது செய். விடமாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் தென்னவன், காசி, தமிழ், முருகப்பன், மதியழகன், கண்ணன், விவசாய அணி மாநில பொருளாளர் வெண்மணி, மாநில துணை செயலாளர் நாகப்பன், முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், தொகுதி துணை செயலாளர் பன்னீர்செல்வம், மகளிரணி செயலாளர் பாத்திமுத்து, மாநகர செயலாளர் கலையரசன், மாநகர பொருளாளர் வீரமுத்து, ஒன்றிய துணை செயலாளர் சக்திவேல், திராவிட கழக மாவட்ட தலைவர் நிம்மதி, இஸ்லாமிய பொறுப்பாளர்கள் சபீர் உல்லா, சையத் அலி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு, கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் மாடக்குடி செந்தில், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழரவி, மாவட்ட அமைப்பாளர் பாலகுரு, தொண்டரணி மாநில துணை செயலாளர் கே பி செல்வம், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் திருவான்மியூர் சத்யா ஒருங்கிணைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சூகா விடுதலை செழியன், வலவன், அருண் பிரேம், ராதாகிருஷ்ணன், சுரேஷ், சுமித், சேகர், செல்வம், பரத், மணி, முரளி, வடிவேல், தண்டபாணி, சசி, வசந்தகுமார், புஷ்பலதா, ரமணி, தமிழ்செல்வி, மதிவளவன், கதிர், பேரறிவாளன், சிரஞ்சீவி, விமல் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அவையான நாடாளுமன்ற அவையில் அச்சட்டத்தை தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்து பேசிய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலகிட வேண்டும். அவர் குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு அவையில் கேட்டிட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் நாடு முழுவதும் வலுத்து வருகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்ற அவையில் மாபெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று சொன்னது இன்றைக்கு நடைமுறையில் இந்தியாவே இன்றைக்கு போராட்ட களத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிற நிலையில் தென்சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கே திருவான்மூரில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்திருக்கிறது. இதை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தம்பி சத்யா மற்றும் வளவன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய நாட்டினுடைய தேசத்தந்தை. அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமரியாதை நாடாளுமன்ற அவையில் பாசிச கும்பலால் அமித்ஷாவால் ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகளில் சட்டத்தை எழுதிய தலைவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு விழாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையில் இந்திய நாட்டில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவமரியாதைக்குள் ஆக்கப்படுகிறார்கள். இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் தான் இன்றைக்கு திருவான்மியூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. கண்டிப்பாக அமித்ஷா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையென்றால் இந்திய நாடு தொடர்ந்து போராடும். விடுதலை சிறுத்தைகள் அடுத்தடுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் நாமக்கல் பூங்கா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பழமணிமாறன் மற்றும் குமணன், காமராஜ், அரசன், நீதிநாயகம், ஆற்றல் அரசு பாலு, இசையமது, வணங்காமுடி, சக்திவேல், செல்லன்பு, கரிகாலன், வசந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கேரள மாநிலம் மூணார் நகர் அம்பேத்கர் சிலை பகுதியில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் தலைவர் செல்வராஜ், உடுமன்சோலை ஒன்றிய செயலாளர் ஹரிவளவன், யூத் விங் மாவட்ட பொறுப்பாளர் சந்தோஷ், மாணவர் பேரவை பொறுப்பாளர் ஜான்பால் மற்றும் தேவிக்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜ் திருமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசியல் அமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் பூதலூர் ஒன்றியம் செங்கிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணைத் தலைவர் வீரன் வெற்றிவேந்தன், ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோ, செந்தில், சிலம்பரசன், அரசு வணங்காமுடி, நாகதி வினோத், நகர செயலாளர் சுரேஷ் மற்றும் ரமேஷ், மலர்கொடி, அந்தோணி, கார்த்திக், செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் நீலகிரி மாவட்டம் உதகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மலை ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாவேந்தன், பழனி, சங்கர், மதியழகன், சுல்தான், காசி, மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அம்பேத்கர் 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 கோடி முறை உச்சரிப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகள் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன், திருவரசன், தீந்தமிழன், ஆற்றலரசு, ஈழவேந்தன், மலரவன், பூபாலன், செந்தமிழ்வளவன், சுபாஷ், நேருளான், வீரப்பன், திருமுகில், ராவணன், வீரபாலன், ஐயங்காளி, திலீபன், ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மரக்கடை செல்வராசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மண்டல துணை செயலாளர் சுருளி, மாநில துணை செயலாளர் கனி மனோகரன், மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ், தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை அடுத்த ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இளம்பருதி, மார்க்கெட் பாண்டியன், ஷாஜி, முகமது சித்திக், ஆனந்தன், மதிவாணன், ராஜேந்திரன், சதானந்தன், செல்வராஜ், முக்தார் அகமது, கார்த்திக், ஆசிர்வாதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.